அம்மன் நஸ்ட்ரோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த தொகுப்புல ஜூலை மாதத்திற்குண்டான பலன்களை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். ஜூலை மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. இந்த ஜூலை மாதத்தில் ஆடி மாதமும் நமக்கு பிறக்குது. ஆடி மாதம் 15ஆம் தேதியிலிருந்து ஆடி மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் இருக்கும் இந்த ஜூலை மாதம். இந்த ஜூலை மாதத்தில் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்குவோம். கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தோம்னா சூரியன் மிதுன மனையில ஜூலை மாதம் 17ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு கடக மனைக்கு போக போறாரு. செவ்வாய் சிம்ம மனையில இருக்கிறாரு. கேது பகவானும் சிம்மர மனையில தான் இருக்கிறாரு. புதன் கடக மனையில 17ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு மிதுன மனைக்கு போக போறாரு, வக்ரமா போக போறாரு. சுக்கிரன் ரிஷப மனையில 26ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு மிதுன மனைக்கு போக போறாரு. குருவும் மிதுனத்துல தான் இருக்கிறாரு. சனி பகவான் மீன ராசியிலையும் ராகு பகவான் கும்ப ராசியிலையும் இருக்கிறாரு. இப்படிப்பட்ட கிரக நிலைகளோடும் கிரக மாற்றங்களோடும் இந்த ஜூலை மாதம் அப்படிங்கிறது தொடங்குது. இந்த ஜூலை மாதம் ஆனி மாதம் 17ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மிதுன லக்கணத்திலையும் திருவோண நட்சத்திரத்திலையும் நமக்கு பிறக்குது. இந்த ஜூலை மாதத்துல எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கறத நம்ம விரிவாவே தெரிஞ்சுப்போம். உத்திரம் 2, 3, 4ஆம் பாதம், அஸ்தம், சித்திரை 1, 2ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கும் கன்னி லக்கணத்துல பிறந்தவர்களுக்கும் இந்த ஜூலை மாதம் எப்படி இருக்க போகுது, ஜூலை மாதத்துல என்னென்ன சாதகம் இருக்குது, என்னென்ன பாதகம் இருக்கு அப்படிங்கிறத தான் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூலை மாதம் ஒரு அதிர்ஷ்டகரமான மாதம் கடந்த மாதத்தை ஒப்பிடும் பொழுது அப்படின்னு தான் சொல்லணும். ஜூலை மாதத்தில் குடும்பத்தில் மகிழ்ச்சி அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு. சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் எல்லாமே கைகூடி வரும். சாதகமாக இருக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தோன்னா கணவன் மனைவி உறவில் இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் குறையும். குடும்ப உறவில் இருந்துட்டு வந்த சிக்கல்கள், மனக்குழப்பம் அப்படிங்கிறது விலகி மகிழ்ச்சியும் ஒரு நல்ல இணக்கமும் அதிகரிக்க போகுது குடும்பத்துக்குள்ள. பொருளாதார நிலை திருப்திகரமாக இருக்கிறதால குடும்பத்துக்காக ஆடம்பரமான பொருட்களையும் அடகு வைத்த பொருட்களையும் மீட்டு வருவீங்க. பெண்களால் உங்களுக்கு ஆதாயம் அப்படிங்கிறது உண்டு. பெண்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய மாதம் இந்த ஜூலை மாதம். ஆடை ஆபரணங்களோட சேர்க்கை, வண்டி வாகனங்களோட சேர்க்கை, சொத்துக்கள் வாங்கக்கூடிய விஷயம் அப்படின்னு எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது. திருமண பேச்சுவார்த்தைக்கு ஏற்ற மாதம். அதே மாதிரி காதல் திருமணம் கைகூடி வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இடமாற்றம், வேலை மாற்றம் தரக்கூடிய மாதம். தொழில் வியாபாரம் செய்கிறவங்களுக்கெல்லாம் தொழிலில் வளர்ச்சி கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்குது. மாதத்தின் முதல் பாதி வரைக்கும் வேலை சார்ந்த மாற்றங்களை நீங்கள் முயற்சி செய்யலாம். வெளிநாடு செல்ல முயற்சி செய்கிறவங்களுக்கு, வெளிநாடு செல்ல முயற்சி செய்கிறவங்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். சகோதரர்களோடு விட்டு கொடுத்து போங்க. அதே போல் கூட்டுத்தொழில் செய்கிறவங்க கொஞ்சம் கவனத்தோடு இருக்கணும். கன்னி ராசிக்கு உங்கள் ராசிநாதன் புதன் பகவான் லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறாரு. அதனால் புதனால் உங்களுக்கு மன மகிழ்ச்சி அப்படிங்கிறது உண்டு. சனி பகவான் 13ஆம் தேதி வக்கரமடைய போகிறாரு. உங்களுடைய செயல்பாட்டில் இன்னும் சுறுசுறுப்பு அதிகரிக்க போகுது. தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்க போகுது. துணிச்சலோடு காரியங்களில் இறங்குனீங்க அப்படின்னா கண்டிப்பாக வெற்றி தான். கன்னிராசிக்காரர்களுக்கு மனதில் நினைச்ச காரியத்தை படிப்படியாக நிறைவேற்ற போகிறீங்க. 2ஆம் அதிபதியான சுக்கிரன் பாக்கியஸ்தானத்தில் ஆட்சி பலத்தோடு அதுவும் வலிமையாக இருக்கிறாரு. குரு பகவானும் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ அற்புதமான அமைப்பு. பழைய பாக்கிகள் அப்படிங்கிறது வசூலாக போகுது. இதுவரைக்கும் இருந்துட்டு வந்த நிதி நெருக்கடி விலக போகுது. கன்னிராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் அப்படிங்கிறது இருக்கும். குடும்பத்தில் தடைப்பட்ட சுபகாரியங்கள்லாம் நிவர்த்தி ஆகும். உங்களுக்கு குடும்பத்தில் உங்களுடைய எண்ணத்தில் உயர்வு அப்படிங்கிறது ஏற்படும். இன்னும் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, உன்னுடைய லட்சியம் வானத்தை நோக்கி இருக்கணும், ஏணியை நோக்கி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தான் வானத்தில் போட்டால் தான் ஏணியிலனாச்சும் நம்மளால் ஏற முடியும் அப்படிங்கிற ஒரு பழமொழி. அந்த பழமொழிக்கு ஏற்ப இந்த மாதத்தில் செயல்பட போகிறீங்க. 4ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல இருக்கிறார். அப்போ சுகஸ்தானம் வலுவடையுது. வீடு, நிலம் உள்ளிட்ட சொத்து சேர்க்கை அப்படிங்கிறது கிடைக்கும். நீங்கள் ஆசைப்பட்ட வண்டி வாகனத்தை வாங்குவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கும். நீண்ட காலமாக உங்களுடைய சொந்த வீடு கனவு நினைவாக அதற்குண்டான முயற்சியில் இந்த மாதத்தில் ஈடுபடுவீங்க. சிலருக்கெல்லாம் உங்களுக்கு
இதுவரைக்கும் நிறைய இடத்த பார்த்துருப்பீங்க, நிறைய வீட்டை பார்த்துருப்பீங்க. ஒன்றும் உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சது போல் இருந்திருக்காது. இந்த மாதத்தில் மனசுக்கு பிடிச்சது போல் ஒரு வீடோ உள்ள இடமோ இல்லை உங்களுக்கு ஏதோ ஒன்று கிடைக்கும். பாக்கியஸ்தானம் அப்படிங்கிறது வலுவடையுது. அப்போ முயற்சிகள் அப்படிங்கிறது வெற்றிகரமாக முடியும். தாய் வழி சொந்தங்களால் ஆதாயம் உண்டு. தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் இருக்கும். குரு பகவான் 6ஆம் இடத்தை பார்க்குறதால வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டவங்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்க போகுது. செவ்வாய் 12ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கிறாரு. 8ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல மறைகிறாரு. சூரியன் 10ஆம் இடத்துல வலிமையாக திக்பலத்தோடு இருக்கிறாரு. அப்போ அதிகாரம் உங்களை தேடி வரும். இந்த ஜூலை மாதத்தில் கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் அரசு பணியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் தடைப்பட்ட மாற்றங்கள், தடைப்பட்ட ஊதிய உயர்வு, மறுக்கப்பட்ட பதவி உயர்வுலாம் கிடைக்கும். அரசு பணிகளுக்கு முயற்சி செய்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும். அரசு தொடர்பான காரியங்களில் உங்களுக்கு சாதகமான சூழல் இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே இருந்துட்டு வந்த கருத்து வேறுபாடுகள் விலகி புரிதல் அப்படிங்கிறது உருவாகும். காதல் உறவு திருமண உறவாக மாறலாம். இந்த மாதத்தை வெளிவட்டாரத்திலையும் சரி குடும்பத்துலேயும் சரி மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். கேது 12ஆம் இடத்துல இருக்கிறாரு. அப்போ ஆன்மீகத்தில் நாட்டம் இருக்கும். தொலைதூர பயணம் சென்று வருவீங்க. பயணங்களால் ஆதாயம் கிடைக்கும். உங்களுக்கு ரியல் எஸ்டேட் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு சிறந்த மாதம். தொழிலில் புதிய ஒப்பந்தமும் பொருளாதாரமும் தெளிவாக கிடைக்கிறதால ஒரு சில காரியங்களை தெளிவாக திட்டமிட்டு செய்து முடிக்க போகிறீங்க. புதன் வக்ரமாக போகிறாரு 18ஆம் தேதி. அப்போ எழுத்து தகவல் தொடர்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களெல்லாம் எச்சரிக்கையாக இருக்கணும். உங்கள் ராசியை சனி பகவான் பார்க்குறாரு. அப்போ சுறுசுறுப்பாக இருந்த நீங்கள் சற்று சோம்பலாக இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு இருக்கும். பிடிவாத குணம் அப்படிங்கிறது தலை தூக்கும். புதன்கிழமை தோறும் பெருமாள் கோயிலுக்கு சென்று பெருமாளை வழிபட்டுட்டு வாங்க கன்னிராசிக்காரர்கள். காரிய தடை அப்படிங்கிறது நீங்கும். இந்த ஜூலை மாதத்தில் வீண் விவாதங்களை முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துக்குங்க. குடும்பத்தின் தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்கு கடுமையான போராட்டம் அப்படிங்கிறது இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு நீடிக்கும்னாலும் சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரத்தான் செய்யும். ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. தொழில் விஷயமாக குடும்பத்தை விட்டு பிரிய வேண்டிய சூழல் அப்படிங்கிறது வரும். சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் கடுமையான உழைப்பு அப்படிங்கிறது இருக்கும். உழைப்புக்கு ஏற்ற லாபம் அப்படிங்கிறது உண்டு. வேலைப்பளு அதிகரிக்கும். ஆனால் வருமானத்தில் எந்த குறையும் இருக்காது. உத்திரம் 2, 3, 4ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் குடும்பத்தில் இருந்துட்டு வந்த இறுக்கமான சூழ்நிலை நீங்கவும் குடும்ப உறுப்பினர்கள் மூலம் வருமானம் அப்படிங்கிறது உண்டு. சொன்ன சொல்ல எப்பாடுபட்டாவது காப்பாற்றுவீங்க. ஒரு சில பணி காரணமாக வீட்டை விட்டு வெளியில் தங்க வேண்டிய சூழ்நிலை வரும். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கெல்லாம் இந்த மாதம் திடீர் கோபம் அப்படிங்கிறது வரும். நிதானமாக இருங்க. உங்களுடைய புத்தி சாதுரியத்தால் எதையுமே சமாளிப்பீங்க. எந்த ஒரு விஷயத்தையும் தள்ளி போடாமல் உடனே முடிவெடுக்கிறது தான் நல்லது. எந்த ஒரு காரியத்தை செய்யறதுக்கு முன்னாடி பல முறை ஆலோசனை செய்யுங்க. சித்திரை 1, 2ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் உங்களுடைய செயல்களை கண்டு மற்றவர்கள் ஆச்சரியப்படுவாங்க. அந்த நாள் உங்களுக்கு கௌரவமும் நட்பு வட்டாரமும் அதிகரிக்கும். புதிய அறிமுகம் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் உண்டு. வியாழக்கிழமையில் குரு பகவானுக்கு கொண்டக்கடலை மாலை சாற்றி ஒரு நெய் தீபம் ஏற்றி குரு பகவானை வழிபட்டுட்டு வாங்க. அனைத்து வழிகளையும் உங்களுக்கு நல்லது நடக்கும்.